சரி, ஆகஸ்ட் மந்த்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் லான்ச்சஸ் இல்லைங்க. அது ஃபோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸைட்டிங்காவும் இல்ல. பட் செப்டம்பர் ஆரம்பிக்க போது எம்கேவிஜி என்ன சொல்வாருன்னா டெக்டம்பர் ஆரம்பிக்க போது. ஆக்சுவலி அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர்பான ஃபோன் லான்ச்சஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு 6 ஃபோன்ஸ் நான் பிக் அவுட் பண்ணிருக்கேன். என்னோட ஃபேவரட் இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போறேன். சோ நீங்க இந்த மாசம் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா வெயிட், பிகாஸ் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு மேபி உங்க ஆப்ஷன் இருக்கும். சோ இதாங்க எங்க அப்கமிங் ஃபோன்ஸ் ஆஃப் செப்டம்பர் லிஸ்ட். எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து 20,000 கிலோ ரெக்கமெண்டேஷன் Jio Phone 5G. ஸோ Jio Phone 5G லான்ச் ஆக போகுதுன்னு அப்படின்னு நிறைய நாளாக லீக்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி ஆகஸ்ட் 28 ரிலையன்ஸ் ஏஜிஎம்ல அவங்க அனௌன்ஸ் பண்ற சான்ஸ் இருக்குங்க. இந்த ஃபோன் வந்து ஜியோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு Snapdragon 480 ப்ராசஸர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் டிஸ்பிளே வந்து 6.5 inch HD plus IPS LCD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவா இருக்க சான்ஸ் உண்டுங்க. இந்த டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் பிரைஸ் வந்து 10-12,000 தான் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் வேற ஸ்பெக்ஸ் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு 13 மெகாபிக்சல் டுவல் கேமரா செட்டப்பும் 4500 mAh பேட்டரியும் இருக்கும் உள்ள. ஸோ 20,000 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன் தாங்க. ஆனால் 30,000 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா iQOO Z7 Pro 5G லான்ச் ஆக போகுது. ஸோ iQOO என்ன சொல்கிறாங்கன்னா இந்த iQOO Z7 Pro வந்து அதோட ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோனாக இருக்குமாமா. அந்த சிப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம Vivo V27 பார்த்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் Vivo V27 அன்பாக்சிங் கூட பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிருங்க. ஐ பட்டனில் லிங்க் வந்துடும். அப்புறம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4600 mAh பேட்டரி, 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது, ப்ளஸ் 64 மெகாபிக்சல் OIS உள்ள டுவல் கேமரா செட்டப் இருக்க போது. ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா iQOO ஃபோனோட கேமராலாம் நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் குட் கேமரா பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய ட்வீட்ஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு. iQOO Z7 Proலேருந்து எடுத்திருக்க பிக்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இட் லுக்ஸ் குட். ஸோ இந்த ஃபோனோட லான்ச் டேட் வந்து 31 ஆகஸ்ட்டாக இருக்க போது. அதுக்கப்புறம் தான் செப்டம்பரில் தான் உங்களுக்கு வாங்க முடியும். ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 25,000 கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் பேஸ் வேரியன்ட். ஸோ தட்ஸ் வெரி குட். ஓகே, அடுத்த ஃபோன் வந்து ஒரு கம் பேக் ஃபோன். ரீசெண்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணது தாங்க Honor 90. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஒரு 35,000-40,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு கம் பேக் ஃபார் Honor, ஜஸ்ட் லைக் ரஜினிகாந்த் பண்ணார்ல ஜெயலலிதா அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா Honorக்கு வந்து ஒரு கம்பேக் ஃபோன். இன்ட்ரெஸ்டிங்லி நியூஸில் என்ன வந்திருக்குன்னா மாதவ் சேட்டு ஃபுல் ரியல்மி டீமை எடுத்துட்டு ஒரு புது Honor கம்பெனி, Honor டெக் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த Honorோட ஃபோன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோனோட மெயின் அட்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணப்போ சொன்னோம் உங்கள்கிட்ட, அந்த பெரிய டிஸ்பிளே இருக்குது. கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 1600 nits பீக் பிரைட்னஸ், அப்புறம் அந்த 3840 Hz PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. அதுவும் இல்லை Qualcomm Snapdragon 7 Gen 1 ஆக்சலரேட்டட் எடிஷன் இருக்கு உள்ள. அப்புறம் இந்த கேமரா செட்டப் கூட பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் கேமரா செட்டப். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ குவாலிட்டி தாறுமாறாக இருந்துச்சுங்க. ஸோ இது எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகுதுங்க. சரி, அடுத்த ஃபோன் பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கட்டேன் உங்கள்கிட்ட. இந்தியாவில் இருக்கிறதுலேயே மோஸ்ட் அஃபோர்டபுள் Snapdragon 8 Gen 2 ஃபோன் இப்போ இந்த சமயத்தில் எந்த ஃபோனு சொல்லுங்க. சரி, கெஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஆன்சர் வந்து OnePlus 11 வித் Snapdragon 8 Gen 2 60,000 உங்களுக்கு கிடைக்கும். பட் OnePlus வந்து Snapdragon 8 Gen 2 வச்சு OnePlus 11 RT கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து அண்டர் 50,000 இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Snapdragon 8 Gen 2 மட்டும் இல்லை, உங்களுக்கு 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுக்க போறாங்க. 5000 mAh பேட்டரி, அப்புறம் சான்ஸ் இருக்கு 150 வாட் சார்ஜிங் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த ஃபோன் வந்து சைனால மிட் செப்டம்பர்ல லான்ச் ஆகுது. மேபி கூடிய சீக்கிரம் அதுக்கப்புறம் இந்தியாலயே லான்ச் ஆக சான்சஸ் உண்டுங்க. ஸோ வெறும் OnePlus 11 RT இல்லைங்க, OnePlus இன்னொரு ஃபோன் வச்சிருக்காங்க. அந்த ஃபோனை காட்டுறதுக்காக அவங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன் வந்து OnePlus Open. அதோட லீக்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா OnePlusோட தலையெழுத்தே மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த OnePlus Open பத்தி நான் ப்ரீவியஸ் அப்கமிங் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஐ அம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் இட். OnePlus இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிளாக்ஷிப்ல பெரிஸ்கோப் கேமரா கொடுக்கிறதுக்கு. இதோட லான்ச் வந்து ஆகஸ்ட் எண்ட்ல ஆக போகுது. இதுக்கான காரணம் என்னன்னா பிகாஸ் OnePlus வந்து ஓப்பன் இந்த ஃபோல்டபிள் ஃபோனை ஆகஸ்ட்ல லான்ச் பண்றதா நிறைய லீக்ஸ் ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் டிலே ஆயிடுச்சு. ஸோ டிலே ஆனதுனால இந்த ஃபோன் வந்து செப்டம்பர்ல லான்ச் ஆகிற சான்சஸ் இருக்குங்க. இந்த ஃபோன் ஆஃப்கோர்ஸ் OnePlusோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஃபோனா இருக்க போது. இதுல வந்து 6.3 inch எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயும் 7.8 inch இன்டர்னல் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் கொடுக்க போறாங்க. அதுவும் இல்லாம இது வந்து OnePlusோட ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் பெரிஸ்கோப் கேமராவா இருக்க போதுங்க. அதுக்கு தான் நான் எக்ஸைட்டடா இருக்கேன். ஆனா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த OnePlus Openோட பிரைஸ் வந்து அதிகமா தான் இருக்க போகுது. எவ்வளவு பிரைஸ் இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. காமெண்ட் செக்ஷன்ல கரெக்டா இருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம் லான்ச் ஆகும்போது. ஆல்ரைட், ஃபைனலி செப்டம்பர்னு சொல்றதுக்கான மெயின் காரணம் ஏன் தெரியுமா? ஆப்பிளோட ஐபோன் லான்ச் ஆகுங்க செப்டம்பர்ல. கண்டிப்பா டேட் இப்போ கரெக்டா தெரியல எங்களுக்கு எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு. பட் ரூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி இல்ல 13ஆம் தேதி கண்டிப்பா லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆஃப் கோர்ஸ் iPhone 15 சீரிஸ் இருக்க போகுது. iPhone 15, 15 Plus, 15 Pro, 15 Pro Max லான்ச் பண்ண போறாங்க.
இந்த ஃபோன்ஸில் வந்து அப்கிரேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. மெயினான அப்கிரேட் என்னென்னா Type-C கனெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுதுங்க ஐஃபோனில் ஃபைனலி. அது இல்லை ஒரு புது லீக் என்ன சொல்லுதுன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க கேபிள் வந்து கலர் கோஆர்டினேட் பண்ணி ஆப்பிள் கொடுக்க போகிறாங்களாமா. அது இல்லை பிரேடடாகவும் இருக்க போதாமா. அது இல்லை ஐஃபோன் 15லையும் 15+லையும் இந்த தடவை வந்து உங்களுக்கு டைனமிக் ஐலண்டும் கொடுக்க போகிறாங்க. பட் 15 Pro அண்ட் 15 Pro Maxக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் A17 Bionic வரப்போது 3 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கான ஆப்ஸ் வரப்போதா இல்லைன்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஃபோன்ஸ்க்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க தெரியும் எனக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஐஃபோனுக்காக எக்ஸைட்டடாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஐஃபோன் வாங்க போறீங்க அதெல்லாம் காமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் ஐஃபோன் 14 வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. ஏன்னா ஐஃபோன் 14 வந்து அவங்க வந்து ரீஇஷ்யூ பண்ண போறாங்க வித் Type-C போர்ட். ஸோ அதை வாங்குறது பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லை திவாலி சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக வரும். ஸோ வெயிட் ஃபார் இட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் 2 ஃபோன்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஐஃபோன் 15 Pro Max அண்ட் OnePlus Open. ஆல்ரெடி இதாங்க எங்கள் அப்கமிங் ஃபோன்ஸ் லிஸ்ட். ரொம்ப எக்ஸைட்டிங்கான மந்த்தாக இருக்க போது செப்டம்பர். 2-3 ஃபோன்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக Xiaomi 13T Pro, Realme GT Neo 6 அதுவும் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சரி, அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு. Trakin Tech தமிழ்.